எனது அன்பிற்கினிய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அப்புறம் தேர்தல் நெருங்கிடுச்சு. இந்த நேரத்தில் நேற்று உங்களை நம்பி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர்கள் அனைவரும் சிறப்பான முறையில் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டாங்க. எனவே உங்களுடைய வாக்கை வேஸ்ட் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஓட்டு போடுறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடியாவது யோசனை பண்ணுங்கள். காரணம் என்னென்னா, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு சிறப்பான ஆட்சி, ஒரு நல்ல ஆட்சி, நல்ல ஒரு எதிர்காலத்தை வழங்கக்கூடிய ஒரு ஆட்சி தயவு செஞ்சு தேர்ந்தெடுங்க. காரணம் என்னென்னா, உங்களுக்கே தெரியும் பலதரப்பட்ட நிகழ்வுகள் நடக்குது. இவ்வளோ கொலை, கொள்ளை, கஞ்சா, இந்த மாதிரி நாட்டில் நடக்காத நிகழ்வுகளே இல்லை. தொழில் பூரா முடங்கிடுச்சு. அதனால் தயவு செஞ்சு சிறப்பானதொரு ஆட்சியை உருவாக்க ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று உங்களை எல்லாம் அன்புடன் வேண்டுகிறேன். அது மட்டுமல்ல, தயவு செஞ்சு சிந்திச்சு பாருங்கள். நடிகர்கள் நாடாளுவது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மாவோடு போயிடுச்சு. காரணம் என்னென்னா, அவங்க ரெண்டு பேரும் மிகப்பெரிய ஜாம்பவான்கள். அதனால் அவர்களோடு முடிந்து விட்டது. எனவே தயவு செய்து சிந்தித்து வாக்களியுங்கள். சும்மா நான் அவருக்கு ஒரு வாய்ப்பு தரேன், இவருக்கு ஒரு வாய்ப்பு தரலாம் நடிக்காதீங்க, சரியா? நமக்கு இன்றைக்கி ரியலாக என்ன பண்ணுறது? புரட்சி தமிழர் ஒரு விவசாயினுடைய மகனாக இருந்தவர் ஒரு சிறப்பானதொரு ஆட்சியினை உங்களுக்கு வழங்கி எக்ஸாம்பிள் காமிச்சிருக்காரு. அவருக்கு மீண்டும் உங்களுடைய வாய்ப்பை தர வேண்டும். தமிழ்நாட்டை நல்லதொரு சிறப்பானதொரு வளமானதொரு எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் என்று உங்களை நம்பி நேற்று எல்லோரும் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. தயவு செஞ்சு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. காசு யார் கொடுத்தாலும் எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க. அது உங்கள் காசு தான், உங்கள்கிட்ட வந்து சேரக்கூடிய பணம் தான். யாரும் கையிலேருந்து ₹10 அவங்க காசை கொடுக்கல, உங்கள் பணத்தை தான் கொடுத்துருக்காங்க. அதனால் தயவு செஞ்சு அந்த பணத்தை வாங்கிக்கோங்க. ஓட்டை இரட்டை இலை சின்னத்திலையும் அவனுடைய கூட்டணி கட்சியினுடைய சின்னங்களிலும் வாக்களிக்க வேண்டுமாய் உங்களையெல்லாம் அன்புடன் வேண்டுகிறேன். நாட்டிலே ஒரு நல்லதொரு ஆட்சி உருவாக்க உங்கள் கையில் உங்கள் எதிர்காலம் என்பதைப் போல தயவு செஞ்சு ஒரு முடிவு எடுத்தால் சிந்திச்சு நல்ல முடிவாக எடுங்க. ஏன்னா இன்றைக்கி காலம் கெட்டு கிடக்குது, தொழிலெலாம் நசிஞ்சு கிடக்குது. அதனால் தயவு செஞ்சு உங்களை மன்றாடி கேட்டுக்கிறேன். நான் வந்து என்னுடைய வாக்கை வேஸ்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்க மற்ற சின்னத்துக்கு போடுங்க. புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான் முதல்வர் ஆகிறாரு. அதில் எந்த ஒரு விதமான மாற்று கருத்தும் கிடையாது. தமிழக மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்தளவுக்கு இன்றைக்கி இருக்குது தமிழ்நாட்டினுடைய சுகாதார சீர்கேடுலேருந்து எல்லாமே டோட்டலாக தமிழ்நாடு அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஒரு வாய்ப்பு கொடுங்க. அண்ணன் அவர்களை முதல்வராக்குங்கள். உங்களுடைய பகுதியில் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் நிச்சயமாக உங்களுக்கு உதவுவார். அப்படிப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் தான் நம்ம அண்ணன் அறிவிச்சிருக்காரு. தயவு செய்து அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்பதைத்தான் உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். தேர்தல் காலம் நெருங்கிவிட்டது. பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் உங்களுடைய வாக்குகளை தயவு செஞ்சு வீணடிச்சிடாதீங்க. உங்களை மன்றாடி கேட்டுக்கிறேன்.